Welcome children, Maths class 3rd standard chapter 6 fun with the give and take. So last class we see the video first part, now we going to second part. So here we going to see a word problem. A baby toy is 33 years old. ஒரு baby toy tortoise இருக்கு. அந்த baby tortoise வந்து என்னவா இருக்கு? 33 year வந்து ஓல்டா இருக்கு. மம்மி tortoise is 150 years old. அவங்களுடைய அம்மா எவ்வளவு ஏஜ் இருக்காங்க? 150 years ஓல்டா இருக்காங்க. How much younger is baby tortoise then மம்மி tortoise? ஸோ அவங்க அம்மா விட இந்த பேபி டாட்டாய்ஸ் வந்து எவ்வளோ வந்து வயசில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்றதுனால கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஏஜ் ஆஃப். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணாங்க. ஏஜ் ஆஃப் மம்மி டாட்டாய்ஸ், ஏஜ் ஆஃப் பேபி டாட்டாய்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து சப் பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ த பேபி டாட்டா இஸ் 170 இயர்ஸ் யங்கர். அவங்க அம்மாவை விட 170 இயர்ஸ் யங்கராக இருக்கா. தென் மம்மி டாட்டாய்ஸ், நமக்கு தெரியும்ல டாட்டாய்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும், ஏஜ் வந்து 200 வரைக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், next word problem. Aravind has read 69 pages of story book. அரவிந்த் வந்து 69 பேஜ் வந்து அந்த புக்கை வந்து ரீட் பண்ணும், அந்த ஸ்டோரி புக்கை. குரி ஹேஸ் ரீடட் 95 pages of the story book. ஸோ குரிக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 95 pages இருக்குது. Who has read more pages than how many மோர்? ஸோ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ரெண்டு பேரில் யார் வந்து அதிகமாக ரீட் பண்ணுறாங்க. 95 பேஜ் ரீட் பண்ணுறதுனால ஸோ ஷீ இஸ் ரீடிங் ஹைலி அண்ட் ஹீ இஸ் ரீடிங் மினிமம் பேஜஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பேஜுன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், வி ஈஸிலி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 26ன்னு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரீனா நோட்டீஸ் த electricity meters reading of her house. Last month reading was 118 units. This month reading is 193 units. How much electricity did she use in 1 month? ஸோ அவங்க வீட்டில் என்ன இருக்குது? எலக்ட்ரிசிட்டி. நம்ம வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் மெத்தட். அவங்க வீட்டில் இருக்கும்போது லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் மந்த் வந்து 193 யூனிட்ஸ் போயிருக்கு, திஸ் மந்த் வந்து 118 யூனிட்ஸ் போயிருக்கு. ஸோ அவள் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், 193 118க்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கும். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 75 வரும். ஷீ யூஸ்டு 75 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. குஷ்பு brought a ஷர்ட் ஃபார் ₹125. குஷ்புன்ற கேர்ள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு ஷர்ட் வந்து ப்ராட் பண்ணுறா. அந்த ஷர்ட்டோடைய ரேட் வந்து 155. அதுக்கு ஒரு டவுசர் ப்ராட் பண்ணுறா அண்ட் டவுசர் ஃபார் 165. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஹவு மச் மணி டிட் ஷீ ஸ்பெண்ட் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெண்ட் டுகெதர்னால் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ராட் யர் ஷர்ட் ஃபார் rupees, ஷர்ட்டோடைய ருபீஸ் என்ன? 125. 1000 rupees is 165. So we have to add 5 plus 5 0, remaining 1. 6 plus 2 8, 8 plus 1 9, 1 plus 1 is 1. So how much money she spent totally? She spent totally, very good, she spent rupees 290 all together. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆட் சம் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க், ஸோ யூ ஷுட் டூ ஆன் யுவர் ஓன். திஸ் இஸ் ஏ ஆட் அண்டு சப்ராக்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் செக் யுவர் ஆன்சர் யுவர் செல்ஃப். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் வந்து வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட் வி ஹாவ் டு செக் ஹியர். ஸோ எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் மைனஸ் பண்ணி வர ஆன்சரும்
the same answer கூட add பண்ண we have to find the above answer. So இங்கே பாருங்க same இருக்கு answer. So then here see, so minus பண்ணிட்டு வர result வந்து we have to here and then minus 28 னா இங்கே plus 28 பண்ணா இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து சேமாக இருந்தால் this is correct. So this is correct. So same self வந்து நம்ம வந்து இங்கே கரெக்டாக ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். செக் ratio subtraction using addition. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், subtraction வந்து using addition வச்சு whether she put the sum கரெக்டாக wrong சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு we have to get a answer. இருக்கிற ஆன்சர் கூட மைனஸ் பண்ண ஆன்சரை ப்ளஸ் பண்ணால் the above answer and below answer is same. ஸோ சேமாக இருந்ததுன்னா this is correct. ஸோ இங்கே பாருங்கள் சேமாக இருக்கா, no this is not same, so this is wrong. So if you check here 156, here 336. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேயும் சம் வந்து ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ if you see here this is also wrong. Here is 468, then here is 360. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால இங்கே ராங்காக வந்திருக்கு. ஸோ அவள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் go to fill in the missing number in a correct box. ஸோ நம்ம fill in the blanks வந்து இது ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது ஈஸியாக ஃபில் பண்ணலாம் யூஸிங் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இங்கே பாருங்கள் இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரணும், 3 இருந்தால் தான் 8ல் 3 போனால் நம்ம 5ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ண முடியும். 7 minus 3 is 4. So we easily find it. So here you see means this is subtract sum. Then if here 2 means 7 plus 2 is 9. Then 1 இருக்கு, 1ல் கண்டிப்பாக 3 வராது. ஸோ we have to borrow. ஸோ borrow பண்ணிங்கன்னா 2 is 1 and 10 space வந்து என்ன ஆகிடும், 11ல் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 11 minus which is 3, 8. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 11ல் 3 மைனஸ் பண்ணுங்கள், 8 வரும், அதுதான் ஆன்சர். ஸோ 1 minus 1 is 0. ஸோ the same wise you have to do this. 0 வருதுன்னா என்ன பண்ணணும், சேம் நம்பராக இருக்கணும். 3 means above 9. Same method. So here we have to borrow 1, then it is the 1's place, 10 space will change into 14. So 14 minus 8 is 6, 3 minus 3 is 0, 4 minus 2 is 2. If I take one more mala, she will have 40 beads left அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் you should try it on yourself. So next we going to help your postman uncle. Deliver a letter. நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஹவுஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் வந்து டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி டெலிவரி பண்ண போகிறோன்னா, போஸ்ட்மேன் அங்கிள் இஸ் இல் டுடே. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணல, உடம்பு சரியில்லை. ஸோ டெலிவரி த லெட்டர் ஃபார் ஹிம். போஸ்ட்மேன் அங்கிளுக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருக்காக நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வீட்டோடைய நம்பர்ஸ் தெரியும், பட் we have to find a correct room. So this is a house room, we have to find it. Write the correct room number on the letter. So இந்த லெட்டரில் கரெக்ட் ரூம் நம்பரை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். Then find the room in the above building and circle them. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்க ஆன்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே சேம் ஆன்சர் they already gave. So now we are going to add it. ஸோ ரூம் நம்பர் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கள், 0 + 0 + 3 is 3. ஸோ 2 + 1 is 3. 3 + 3 is 6. ஸோ 6 + 4 is 4 வந்து 100 பிளேஸில் எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 4 போட்டுருங்க. 8 + 6, 8 in the mind, 6 in the finger. ஸோ 8 + 6 வந்து என்ன வரும், ஆட் பண்ணி சொல்லுங்கள். வெரி குட், it is 14. ஸோ 4 remaining 1. ஸோ 3 + 3 is 6, then 4. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரூம் நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ சேம்லி added remaining answer. This room number we going to circle here. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. if they ask means add, if it is minus mean just minus. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சரை
if we go to circle here, we easily find the room number. So we easily help your who's postman uncle. So நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், postman uncleக்கு நம்ம வந்து நம்பர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். We can easily find out the house and then we get a answer. Then we going to next sum. Find the missing number. Look at the number pattern, write the missing numbers. ஸோ நம்ம இந்த பேட்டர்னை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஸ்ஸிங் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து பாருங்கள், இந்த பேட்டர்னா என்ன அர்த்தம், சேமாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ 100க்கு அப்புறம் 200 இருக்குது. ஸோ 200 ஆஃப்டர் 300, 400, 500, 600, 700. ஸோ நம்ம டேஷில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இங்கே ட்ரைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 19, 900, 800, 700 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், 1000, 900, 800, 700, 600, 500, 400 and 300. ஸோ நெக்ஸ்ட்டு சி பார்ட் பாருங்கள், 50, 100, 150, 200s இருக்குது. ஸோ நம்ம அப்படி ஈஸியாக என்ன பண்ணலாம், 50 50யாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 கூட 50 சேர்த்தா 250, 250 + 50 300, 300 + 50 350, 350 + 50 400. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 50 50யாக மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ 300ல் 50 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 250, 250 மைனஸ் 200. ஸோ 200 மைனஸ் 50, 150, 150 மைனஸ் 50, 100, 100 மைனஸ் 50, 50. ஸோ நம்ம வந்து இ பேட்டர்ன் பார்க்க போகிறீங்க. இ பேட்டர்ன் பாருங்கள், 25, 35, 45 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், 15. ஸோ 15, 25, 35, 45, 40 + 10, 55, 50 + 10, 65. Very good. So now your C means 280 இருக்குது. ஸோ 280ல் 260யை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 20. ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 20 வருது. ஸோ 600, 800ல் மைனஸ் பண்ணால் 160, 160ல் 40யை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 220, 220ல் 20யை மைனஸ் பண்ணிங்கன்னா 200, 200ல் 20 மைனஸ் பண்ணால் 180, 180 minus 20, 160. Okay, so நம்ம 20யாக லெஸ் பண்ணிட்டு வந்தால் we will get a answer. So next we going to see is next sum. So if you see means this is added, but we don't know how we find out. So we just to find out next number 150. So first number is 125. The difference is 25. ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம், என்ன 25 25வை ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கூட 25வை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 150. ஸோ 150யே ஆன்சர். 150 கூட 25 ஆட் பண்ணிங்கன்னா 175 ப்ளஸ் 25 200, 200 + 25 225, 225 + 25 250, 250 + 25 275, 275 + 25 300. So if they give the pattern means we easily find a answer. Okay, this second part we will see how to add and subtract and find a missing number and help your postman uncles. So the next class we going to see your subtraction sums with playing games. Okay students, see you on next video. Bye bye.